أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை எதில் நாம் விட்டோம்? மூணாவது சூறாவில் 9 வரையும் பேசியிருந்தோமோ? ஆமா காக்கா. பிஸ்மில்லா 10 ஆரம்பிங்க. மூணாவது சூரா ஆலே இம்ரான் 10வது ஆயத்து. நிராகரிப்போர்களுக்கு அவர்களுடைய செல்வங்களும் குழந்தைகளும் அல்லாவின் தண்டனையிலிருந்து எதையும் நிச்சயமாக தடுக்க மாட்டாது. இப்போ இந்த உலக ஆசையிலிருந்து நாம் முற்றிலும் விடுபட வேண்டும். உலக ஆசை நம் வீட்டிலிருந்து ஆரம்பிக்கின்றது, நம் குடும்பத்திலிருந்து ஆரம்பமாகிறது. நாம் ஈட்டும் பொருள் சம்பாத்தியம் இதிலிருந்து ஆரம்பமாகிறது உலகமுறை. இதிலிருந்து எந்த ஒரு மனிதன் டோட்டலா முழுமையா விடுதலை ஆகின்றானோ, இதிலிருந்து டோட்டலா தன்னை மறக்கடித்துக் கொள்கின்றானோ, இந்த விஷயம் இருப்பதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது என்று புரிந்து இதிலிருந்து தன்னை விடுதலை ஆக்கிக் கொள்கின்றானோ, அவனுக்கு மட்டும்தான் புரியும் இந்த குர்ஆன் வசனங்கள் உண்மையானதுதான் என்பதை அவன் மட்டும்தான் புரிந்து கொள்வான். இப்போ அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த வார்த்தையை நம்புவர்கள் யார்? இந்த ஆயத்தை நம்புவர்கள் யார்? இந்த ஆயத்தின் மீது நம்பிக்கை வைத்து இதன்படிதான் நடக்க வேண்டும் என்று முடிவு செய்பவர்கள் யார் இருக்கின்றார்கள் என்று. இப்ப இந்த ஆயத்து பக்கத்துல இந்த ஆயத்து பக்கத்துல 9:24 எழுதி கொள்ளுங்கள். ஏற்கனவே 9:24 நல்லா தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும், மனப்படம் ஆயிடுச்சு. இதுக்கு பக்கத்துல 9:24 எழுதிக்கிறங்க. அடுத்தது படிங்க. எந்த உதவியும் செய்யாதுப்பா, நாளைக்கு எந்த உதவியும் செய்யாதுப்பா. மக்கள் எல்லாம் ஏமாந்து போயிட்டாங்க. ஷைத்தானுடைய வழிகாட்டுதின் பேரில் அவன் எதையெல்லாம் உங்களுக்கு ஆசையாக ஆக்கி கொண்டா காட்டிவிட்டானோ அதுதான் உண்மை என்று நாமும் ஏமாந்து இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து விடுபடுவதற்காக தான் இந்த அல்லாஹ் இந்த குர்ஆனை கொடுத்தான். நாமும் ஓதுகின்றோம். ஓதிய பின்னர் ஓதுவதற்கு முன்னர் எப்படி இருந்தோமோ அதன்படியே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மாறுவதற்கு இன்னும் துணிச்சல் வரவில்லை, நம்பிக்கை வரவில்லை, ஈமான் வரவில்லை. அதான் காரணம். என்ன ஆயிருமோ ஏது ஆயிருமோ என்று பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை விட்டால் குர்ஆன் படி நடந்தால் என்ன விபரீதமாகிவிடும் என்றுதான் நாம் பயந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாம் தான் நம்முடைய ஈமானை இன்னும் பலப்படுத்தி அழகான முறையில் நாம் ஒரு ஒழுங்கான முறையில் அல்லாஹ்வின் பக்கம் முற்றிலும் சார்ந்து இருப்பவர்களாக, தன் முகத்தை ஆண்டவன் பக்கமே திருப்பி நிலைநிறுத்துபவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். என்ன ஆனாலும் சரி என்று நாம் முடிவெடுக்க வேண்டும். படிங்க, அடுத்தது படிங்க. இன்னும் அவர்கள் தாம் நரக நெருப்பின் எரிபொருளாக இருக்கின்றனர். பாத்தீங்களா? நரக நெருப்பின் எரி பொருளாக இருக்கின்றனர். யார சொல்றாண்டவன்? யார சொல்றான்? மக்களை. எந்த மக்களை? நிராகரிப்பு. யார் நிராகரிக்கிறாங்க? நம்ம எல்லாரும் ஒவ்வொரு குடும்பத்திலும். ஸ்டார்டிங் படிங்க, 10 ஸ்டார்டிங் படிங்க. நிராகரிப்போர்களுக்கு அவர்களுடைய செல்வங்களும் குழந்தைகளும் அல்லாவின் தண்டனையிலிருந்து எதையும் நிச்சயமாக தடுக்க மாட்டாது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறங்க.
நிராகரிப்போர் நம் வீட்டுல அனைவரும் எல்லார் வீட்லயும் நிராகரிப்பு இருக்கிறாங்கப்பா. அதை புரிஞ்சுக்கிறோங்க. வேற எங்கேயும் போக தேவையில்லை, வேற வீட்டுக்கும் போக தேவையில்லை, வேற குடும்பத்தையும் பார்க்க தேவையில்லை. நம்ம குடும்பத்திலேயே இருக்கிறவங்க நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஓதுறீங்க, நீங்க ஒரு ஆள் ஓதுறீங்க, விஷயத்தை உண்மையான விஷயங்களை கண்ணால பார்த்துட்டீங்க, உண்மை என்னவென்று தெரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாரும். ஆனா நம்மளோட கூட இருப்பவர்கள் பெத்தவங்க மற்றவங்க சுத்த பந்தம் யாருமே இது பக்கல. இப்ப நிராகரிப்பவர் யார் என்று உங்களுக்கு தெளிவாக தெரியும், எல்லாத்துக்கும் தெரிந்து விட்டது. நிராகரிப்பவர்கள் யார் என்பதை நாம் முழுமையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்கள்தான் அடுப்பை மூட்டுவதற்காக உண்டான எரிபொருள்கள் சொல்றான்பா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இந்த நரக நெருப்பை மூட்டுறதற்கு யார் தேவைப்படும் நினைச்சுக்கிறீங்க? நம்மளை பெத்தவங்களும் மற்றவங்களும் சொந்த பந்தம் எல்லாம் தான். இவங்களதான் தேவை, இவங்க வச்சுதான் மூட்டை போறேன்னு சொல்றான் ஆண்டவன். நிராகரிப்பவர்கள் நல்ல மனசை வச்சுக்கிறங்க. ஆனா முடிஞ்சவரையும் நம்ம ஒவ்வொருத்தரும் தன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இந்த உண்மையை எடுத்து சொல்லுங்க. அவங்க திட்டுறாங்களோ கோவப்படுறாங்களோ அவதி கவலைப்படாதீங்க. கேட்க ஒரு கூட்டம் இருந்துச்சுண்டா உட்கார்ந்து சொல்லுங்க. கேட்கலையா அமைதியான முறையில் ஒதுங்கி விடுங்க. அவ்வளவுதான் செய்ய முடியும், தவிர கட்டாயப்படுத்த முடியாது. கட்டாயப்படுத்த முடியாது. படிங்கம்மா, அடுத்த படி. இன்னும் அவர்கள் தாம் நரக நெருப்பின் எரிபொருளாக இருக்கின்றனர். 11. இவர்களுடைய நிலை பிர்அவுனின் கூட்டத்தாரையும் இன்னும் அவர்களுக்கு முன்னால் இருந்தோரையும் போன்றே இருக்கிறது. இப்போ இவர்கள் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒவ்வொருத்தரும் யார் மாதிரி இருக்கிறாங்க. நான் உதாரணம் காட்டுற ஆண்டவன் ஃபிரௌனுடைய கூட்டத்தினர் போல இருக்கின்றார்கள். ஃபிரௌனுக்கு முந்தி இருந்தாங்களே, நூஹுடைய கூட்டம், ஆதிசம கூட்டம், ஷுவைப் கூட்டம், லூத் கூட்டம், இந்த கூட்டத்தின் போல இருக்கிறது என்று அல்லாஹ்வே சொல்லுகின்றான். இந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள்ப்பா நம்ம குடும்பத்துக்கு இருக்கிறாங்க, நிறைய பேர் நிறைஞ்சிருக்கிறாங்கப்பா. நல்லா பார்த்துக்கிறங்க. ஒவ்வொரு வீட்லையும் எதிர்ப்பு, ஒவ்வொரு வீட்லையும் ஆணுக்கு பெண் எதிர்ப்பு, பெண்ணுக்கு ஆண் எதிர்ப்பு, தந்தைக்கு பிள்ளை எதிர்ப்பு, பிள்ளைக்கு தந்தை எதிர்ப்பு. அந்த மாதிரி போயிடுச்சு இன்னைக்கு குடும்பம், மோசமா போயிடுச்சு. உண்மை ஒன்று விஷயம் கையில் இருக்க அதை படிச்சு பார்த்துட்டு தூக்கி போற அளவுக்கு அவங்களுக்கு பொறாமையும் பெருமையும் அதிகமாயிருச்சு. நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும் இன்னைக்கு கேட்கறதே பிரதானமா இருக்கு. கண்ணெதிர்க்க நான் நரகத்து போவேன்னு ஆசைப்படுறாங்கப்பா எல்லாரும். உண்மையை சொல்லி கூட. படிங்க. அவர்கள் நம் உண்மைகளை பொய்யாக்கினர். ஆகவே அவர்களை அவர்களுடைய பாவங்களின் காரணமாக கடும் தண்டனையில் அல்லாஹ் பிடித்து கொண்டான். பாத்தீங்களா, உண்மையே பொய்யாக்குறாங்க. இப்ப அல்லாஹ் பிடிச்சுக்கிட்டான், எங்க தப்பிக்கிறது? படி. அல்லாஹ் வேதனை கொடுப்பதில் மிக கடுமையானவன். 12. நிராகரிப்போரிடம் நபியே நீர் கூறுவீராக, வெகு விரைவில் நீங்கள் தோல்வி அடைவீர்கள், அன்றியும் மறுமையில் நரகத்தில் சேர்க்கப்படுவீர்கள். இன்னும் நரகமான அவ்விருப்பு கெட்ட படுக்கையாகும். வெகு விரைவில் தோல்வி அடைவீர்கள் என்று வார்த்தையை பார்த்தீங்க. தோல்வி அடைந்தது யார்? கடைசியில் அவங்க தான் ஜெயிச்சுட்டாங்க. இன்னைக்கு வரையும் ஜெயிச்சவங்க தான் இன்னைக்கு வரையும் ரூல் உலகம் பூரா பரவிட்டாங்க. இன்னைக்கு அரேபியால மெக்கா மதீனால இருந்த சிறு தொகையினர் நபியை தோற்கடிச்சிட்டு 25-30 பிரகாரம் நபி வாயால இந்த பேச்சு வந்துச்சு. வெகு விரைவில் தோற்கடிக்கப்படுவீர்கள் என்று நபி வாயாலே சொல்லப்பட்ட இந்த வார்த்தை மறுபடி நபி வாயாலேயே 25-30 பிரகாரம் சொல்லப்பட்டு விட்டது என்று ஜனங்கள் இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கி விட்டார்கள் என்று ரசூல் வாயால இப்படியும் சொல்லப்பட்டு விட்டது. நல்லா யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி வேகத்துல வந்தாங்க ரசூல், என்ன மாதிரி வேகம் தணிஞ்சு கடைசி ஒண்ணுமில்லாம 25 சூறாவுல முடிந்து விட்டது. அப்ப என்ன வேகம் வந்திருப்பாங்க?
இந்த குரானை மக்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த இஸ்லாத்தை கொண்டாந்துடலாம், அனைவரும் இஸ்லாத்துல நுழைத்து விடலாம் என் எண்ணத்தோட தானே அவங்க பயன் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஆசையோட. அவ்வளவும் போயிடுச்சு. 25, 30ல அவளும் போயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி எப்படி வர்றாங்க, அது எப்படி தலைகீழா மாறுது என்பதை நீங்க கண்காணிச்சுட்டே வரணும். ஒவ்வொரு விஷயத்திலையும், ஒவ்வொரு ஆயத்திலையும் என்ன மாதிரி சொல்லப்படுகின்றது, அந்த ஆயத்து அப்படியே தலைகீழ மாறுத உள்ள வரும்போது இது எப்படி மாறுது, அப்ப என்ன நோக்கத்தோட ரசூல் பயான் செய்திருப்பார்கள், அது எப்படி அப்படி உருண்டு பிறண்டு தலைகீழ போயிருச்சு, உடஞ்சு போயிருச்சு. இன்னைக்கு அந்த உடஞ்சி போனது இன்னைக்கு நிலைச்சு நிக்குத, உடைச்சதுதான் சேர்க்க முடியாம ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி உறுதியா நிக்கிறாங்க. அவ்வளவு பேர் உறுதியா நிக்கிறாங்களே. இஸ்லாத்துக்கும் குரானுக்கும் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் விரோதமாக இன்னைக்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்களே. சிறிது நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா இந்த விஷயத்த? படிங்க. வெற்றி கொள்ளப்படுவீர்கள். அப்புறம் 13 சந்தித்த இரு சேனைகளிலும் உங்களுக்கு ஓர் உண்மை நிச்சயமாக உள்ளது. ஒரு சேனை அல்லாவின் பாதையில் போரிட்டது, பிரிதொன்று நிராகரிப்பவர்களாக இருந்தது. நிராகரிப்போர் அல்லாவின் பாதையில் போரிடுவோரை தங்களை போல் 2 மடங்காக தம் கண்களால் கண்டனர். இன்னும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தன் உதவியை கொண்டு பலப்படுத்துகிறார். நிச்சயமாக அகப்பார்வையுடையோருக்கு இதில் திடனாக ஓர் படிப்பினை இருக்கிறது. இப்போ 2 சேனைகள், 2 ஆர்மிஸ், 2 படைகள். ஒன்னு ரசூல் பேச்சை கேட்டு மூமினான படைகள், மற்றொன்று மக்காவோட வாழும் காபிர்கள், நிராகரிப்பவர்கள். 2 படைகள். யாரு கண்ணுக்கு அல்லாஹ் யாருடைய தொகையை அதிகமாக காட்டினான்? நிராகரிப்போர் அல்லாவின் பாதையில் போரிடுவோரை தங்களை போல் 2 மடங்காக தம் கண்களால் கண்டனர். இப்போ நிராகரிப்பவர்கள் கூட்ட ஒண்ணு நிக்குது, இந்த பக்கம் இஸ்லாமியர் அல்லாஹ் பேச்சுக்கு இணக்கக்கூடிய மக்கள் ரசூல் பின்னால் நிற்கக்கூடிய ஒரு படை. நிராகரிப்பவரின் கண்களுக்கு மூமினான கூட்டம் அதிகமா காட்டுது, 2 மடங்கா காட்டுது, அதிகமா காட்டு கண்ணை பாக்குறாங்க. அப்ப என்ன, நம்ம 1000 பேர் இருக்கிறோம், அவங்க ரசூல் பட 2000 பேர் 3000 பேர் இருக்கிறாங்களே என்று அல்லாஹ் இந்த மாதிரி கண்ணுல காட்டின பெரிய கூட்டம் நிக்குது, ஜாக்கிரந்துக்கு அவங்க பார்த்தா. அந்த மாதிரி அல்லாஹ் இவங்கள் நிராகரிப்பவருக்கு இருதயத்துல பயத்தை உண்டாகிற கூட்டம் அதிகமா இருக்குது, ரசூல் கூட்டம். நம்ம ஏதோ கம்மியா இருக்குது, கொஞ்சமா இருக்கு, அடிச்சு உரிக்கிறலாம் அடிச்சிட்டு இருந்தோம், இல்லையே அப்படின்னு கண்களுக்கு காட்டான்லாம். படிங்க. 14 பெண்கள், ஆண் மக்கள், பொன்னிலும் வெள்ளியிலுமான பொற்குவியல்கள், அடையாளமிடப்பட்ட உயர்ந்த குதிரைகள், கால்நடைகள், சாகுபடி நிலங்கள் ஆகியவற்றின் மீதுள்ள ஆசை மனிதர்களுக்கு அழகாகப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் உலக வாழ்வின் சுக பொருள்களாகும். அல்லாவிடத்திலோ அழகான தங்குமிடம் உண்டு. இப்போ அந்த 13ல பேலன்ஸ் விட்டுட்டீங்களா? படிக்கிறேன். படிங்கம்மா. நிராகரிப்போர் அல்லாவின் பாதையில் போரிடுவோரை தங்களைப் போல் 2 மடங்காக தம் கண்களால் கண்டனர். இன்னும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தன் உதவியை கொண்டு பலப்படுத்துகிறான். இப்படிதாமா அல்லாஹ் உங்க எல்லாத்துக்கும் உதவி செய்வாமா.
எந்த காரியத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் மலை மாதிரி இருக்குது, இமயமலை மாதிரி இருக்குது, எப்படி செய்யறதுன்னு ஒரு காலம் நீங்கள் மலைத்து போய்விடாதீர்கள். அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழும் பொழுது எந்த தீங்கும் நம்மை அணுகாது. அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வான். எந்த வழியில் பாதுகாத்துக் கொள்வான் என்பதை பற்றி விவரம் அல்லாஹுக்கு தெரியும். எப்படி நிராகரிப்பவன் கண்களுக்கு கூட்டி டபுளா கூட்டத்தை காட்டின 2 மடங்கு காட்டினானோ, அதே மாதிரி உங்களுடைய எதிரிகள், நம்முடைய எதிரிகள் கண்களுக்கு நம்மை அல்லாஹ் உயர்த்தி காட்டுவான். இவங்களோட மோத முடியாது, இவங்க கிட்ட ஜாக்கி அணுந்துக்கிறன்னு வேண்டாம், இவங்களோட பகைத்து கொள்ள வேண்டாம், நாம் ஒதுங்கிக்கொது நல்லது என்று அவங்க மனசுல போடுவாங்க. நம்மளுக்கு தெரிய தேவையில்லை. அந்த மாதிரி நீங்க அனைவரும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹ் இதன் மூலம் சொல்லுகின்றான், நான் உனக்கு உதவி செய்யறேன், நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் உதவி செய்யறேன். நீங்க மட்டும் ஏன் வழியில வேகமா வந்துருங்க. எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எது வந்தாலும் சரி, நான் இருக்கிறேன். எந்த எதிரியா இருந்தாலும் நெருங்க சொந்தமா இருக்கட்டும், அல்லது விரோதியா இருக்கட்டும், அல்லது கூட நண்பனா இருந்து கொண்டே உங்களுக்கு குழி பறிக்கக்கூடியவனா இருக்கட்டும், எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அல்லாஹ் ஒருவன், அவன் பக்கமே உங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், அது போதும். நான் அவங்கள கதிகலங்க வச்சிடுறேன். இந்த மாதிரி அல்லாஹ் மூமின்களுக்கு இப்படியாக உதவி செய்கின்றான். ஆக நாம் எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. எது வந்தாலும் சரி, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் மகத்தான ஆயத்து போது நம்மளை காப்பாத்துறதுக்கு. படிங்க, அடுத்து படிங்க. நிச்சயமாக அகப்பார்வை உடையோருக்கு இதில் திடனாக ஒரு படிப்பினை இருக்கிறது. அகப்பார்வை எவர்கள் அல்லாஹ்வுடைய ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய ஞானத்தை அடைந்தவர்களுக்கு தெரியும், இது உண்மை, நடந்தே தீரும், அல்லாஹ் சொன்னது உண்மைதான் என்பதை அவர்கள் அகப்பார்வையால் உணர்ந்து, இதயத்தால் உணர்ந்து கொள்வார்கள். இந்த விஷயத்தை அவர்கள் மூமினான் ஆண்களும் பெண்களும் தனக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த விஷயத்தை இருதயத்தின் மூலமாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அகப்பார்வை உடையவருக்கு மட்டும்தான் இது தெரியும். அகப்பார்வை யாருக்கு தெரியும்? ஈமான் கொண்டு தக்வா உடைய மக்களுக்கு தெரியும், இது உண்மை, அல்லாஹ் சொன்னது உண்மைதான், நடந்தே தீரும், நம்மை காப்பாற்றுவான் என்று அவர்கள் முற்றிலும் சந்தேகமில்லாமல் அறிந்து கொள்வார்கள். இப்போ 14 படிச்சீங்க. நம்ம எல்லாம் தம்பி எல்லாமானு கேட்டுக்கோங்க. 14 படிச்சீங்க. இதுதான் இப்ப 10ல படிச்சீங்க, 3ல 10 படிச்சீங்கல்ல, அந்த 10 விஷயம்தான் இந்த 14ல எலாபரேட்டா பெருசா விரிச்சு எல்லாம் போட்டிருக்கலாம். இதன் மீதுதான் பணக்காரர்கள், செல்வந்தர்கள், அவர்கள் எப்படி அதிகமாக பொன்னும் செல்வம் அதிகமாக காரணம் இதன் மேல் ஆசை வைத்து இதை சேர்க்கணும். இந்த 3:14 பணக்காரர்கள் ஆவதற்கும் அவர்கள் இது மேல்தான் முழு ஆசை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒவ்வொன்னா சொன்னான ஆண்டவன், ஒவ்வொரு விஷயமும் 14 போட்டிருக்குத. இதன் மேல் யார் ஆசை கொள்வார்கள்? செல்வந்தர்கள், பணக்காரர்கள், ஜமீன்தாரர்கள் பண்ணுவார்கள். படிங்க 3:14. பெண்கள், ஆண் மக்கள், பொன்னிலும் வெள்ளியிலுமான பொற்குவியல்கள், அடையாளமிடப்பட்ட உயர்ந்த குதிரைகள், கால்நடைகள், சாகுபடி நிலங்கள் ஆகியவற்றின் மீதுள்ள ஆசை மனிதர்களுக்கு அழகாகப்பட்டிருக்கிறது. இது அல்லாஹ் அழகாக்கி இருக்கிறான். இதன் மேல் ஆசை வச்சு இதுதான் வேண்டும், இந்த செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசை வைக்கிறியா? வச்சுக்க. அல்லாஹ் அழகா காட்டு, நான் புரிஞ்சுக்கிறேங்க. அல்லாவே அழகாக காட்டுகின்றான். இதெல்லாம் விட்டுட்டாப்பா நம்ம குர்ஆனை பின்பற்றி நடக்க முடியும். இது அழகான வாழ்க்கை இருக்குது, இவ்வளவு செல்வமும் பெண்களும் குவியலும் வெள்ளிகளும் நிறைஞ்சு சாகு நிலங்கள் குதிரைகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஜாம்ஜான் வாழ்ந்து உலகத்துக்கு காற்று விட்டுட்டு இந்த குர்ஆன் வச்சுக்கிட்டு மூலையில் உட்கார்ந்து இருப்பாங்க. உங்களுக்கு இது அழகாக காட்டுகின்றான் அல்லாஹ். ஏன் கேட்டா, அல்லாஹ் சோதனை செய்வதில் கடினமானவன், மகத்தான். இது சோதனை.
3:14 சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் சோதனைகள், பணக்காரர்களுக்கு சோதனை. இதை பார்த்துதான் ஏழை நான் இப்படி இருக்கு அவன் தரத்துக்கு தோத ஆசை வச்சுக்கிட்டு அவன் ஆடுறான். எல்லாம் ஆடி குட்டிச்சவராகிறாங்க. பணக்காரங்களும் நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் இந்த விஷயத்துலதான் தனக்கு என்ன முடியுமோ அது மேல ஆசை வச்சு எதெல்லாம் முடியுமோ எது அடைய முடியுமோ இதன் மேல் ஆசை வச்சுதான் 3 விதமான கூட்டமும் போயிட்டு இருக்கு. பணக்கார கூட்டமும் மிடில் கிளாஸ் மத்தியத்தர கூட்டமும் அதை விட குறைந்த கூட்டமும் போயிட்டு இருக்கு. இந்த ஆசை விட்டுட்டு எவன் எந்த மனிதனும் விட்டு போகிறப்பா. இந்த 14 அடுத்த 15 படிங்க. இவையெல்லாம் உலக வாழ்வின் சுக பொருள்களாகும். இவையெல்லாம் உலக வாழ்க்கையின் சுக பொருள்களாகும். இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும்தான் ஆட்டம் பாட்டம் சுகம் எல்லாம் சந்தோஷம் எல்லாமே அல்லாஹ் சொல்லிட்டான். அப்புறம் அல்லாவிடத்திலோ அழகான தங்குமிடம் உண்டு. 15 நபியே, நீர் கூறும் அவற்றை விட மேலானவை பற்றிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? தக்வா உடையவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் சுவனபதிகள் உண்டு. அவற்றின் கீழ் நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவர்கள் அங்கு என்றென்றும் தங்குவார்கள். அங்கு அவர்களுக்கு தூய துணைகள் உண்டு. இன்னும் அல்லாவின் திருப்பொருத்தமும் உண்டு. அல்லாஹ் தன் நாபுதுவில் இருப்பவர்களை உற்று நோக்குகிறவனாக இருக்கின்றான். இப்போ உங்களுக்கு 3:14 பிரகாரம் நடந்து வாழ ஆசைப்படுகின்றீர்களா, அல்லது 3:15 சொன்ன பிரகாரம் நடக்க வேண்டும் என்று முடிவெடுக்க போகின்றீர்களா? மொத்தமும் சொல்லிட்டான் 3:14 3:15. இப்போ 9:24 சொல்லப்பட்ட முதல் 8 விஷயங்கள் அடங்கும் 3:14. 9:24 சொல்லப்பட்ட கீழே 3 விஷயங்கள் சொல்லியிருக்கிறான் ஆண்டவன். அந்த 3 விஷயம் அடங்கும் 3:15. இப்ப நீங்க எழுதிக்கிறீங்க. 9:24 சொல்லப்பட்ட முதல் 8 விஷயங்கள் 3:14க்கு ஈக்குவல். அதுலயே கீழே 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்க ஆண்டவன் சொல்றான அந்த 3 விஷயங்கள் 3:15க்கு சாத்தியமானது. நீங்க எழுதிக்கிறீங்க, வீட்டுல உட்கார்ந்து படிங்க. அது 9:24 வச்சுக்கிட்டே 2 சொல்லியிருக்கிறேன். 3:10 அதையும் எழுதிக்கிறீங்க. அது 9:24 அடங்கு. எல்லாமே 9:24 தான் நம்முடைய வாழ்க்கையே அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். இதுல நாம் தான் ஒழுங்காக விழிப்படைஞ்சு ஒழுங்காக தப்பித்து வர வேண்டும். இந்த ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டான். உலக ஆசைய விடாம எல்லாம் சொல்லிட்டான். இது உனக்கு வேணுமா, என்ஜாய் பண்ணிக்க. எந்த குறையெல்லாம் என்ஜாய் பண்ணிக்க. அல்லது 3:15 சொல்லியபடியே வாக்கு அல்லாடைய வாக்கு வேணுமா, அது 3:14 விட்டுட்டு 3:15க்கு வந்துடும். இதுதான் நான் சொல்றேன். ஆகவே மொத்தத்தையும் 9:24 பக்கத்துல எழுதிக்கிறீங்க தம்பி. எல்லாம் எழுதிக்கிறேன் தம்பி. அடுத்து படிங்க. 16 இத்தகையோர் எங்கள் இறைவனே, நிச்சயமாக நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டோம். எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்து அருள் செய்வாயாக. நரக நெருப்பின் வேதனையில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று கூறுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் இந்த மாதிரி அல்லாட்ட துவா கேட்காங்கப்பா. எப்படிப்பட்டவர்கள்? 3:15 பிரகாரம் அல்லாவிடம் அல்லாஹ் சொல்லியபடி நடக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி துவா கேட்பதற்கு தகுதியானவர்கள். இவர்கள் தான் இந்த மாதிரி துவா செய்ய முடியும், மற்றவர்களால் முடியாது. அதையும் புரிஞ்சுக்கிறோங்க. சும்மா துவா கேட்க துவா ஃபைனல். நீங்க துவா கேட்கறதுக்கு இந்த குர்ஆன் முழுமையும் ஒழுங்காக படித்து அதை பின்பற்றி நடந்திருக்க வேண்டும்.
அல்லாவிடம் நீங்கள் பேசுவதற்கு. துவா துவா துவான்னு சொல்லி நிறுத்தாதிய. நீங்க அல்லாவுடைய பேசுறீங்கப்பா, கடைசி ஃபைனல், நான் மரணிக்க போறேன், இறக்க போறேன், என் பாவங்களை மன்னித்துவிடு மன்னித்துவிடு அல்லாட்ட துவா கேட்குறீங்க. அது கேட்கத்திற்கு முந்தி அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிப்பதற்கு முந்தி ஒரு விஷயம் சொல்லுகின்றேன், அதையும் கேட்டுக்கொள்ளுங்கள். அது ஒரு புதிய விஷயம் தான். குர்ஆன் இருக்கின்றது, உங்களுக்கு புதியதாக இருக்கும். 2:128 எடுங்க தம்பி, எல்லாம் ஒழுங்கா கவனிச்சுக்கிட்டு வாங்க. 2வது சூறாவில் 128 இப்ராஹிம் நபி கேட்கிற துவா. நல்லா பார்த்துக்கிறங்க. எல்லாத்துக்கும் இப்ராஹிமுடைய மார்க்கம்தான் நம்மளுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. இப்ராஹிமுடைய மார்க்கம். இப்போ எல்லாம் எடுத்துக்கிறங்கப்பா. 2:128 படிங்க. எங்கள் இறைவனே, எங்கள் இருவரையும் உன்னை முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்கள் ஆக்குவாயாக. எங்கள் சந்ததியினரிடம் இருந்தும் உன்னை முற்றிலும் வழிபடும் ஒரு கூட்டத்தினரை, முஸ்லிம் சமுதாயத்தை ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் உன்னை வழிபடும் வழிகளையும் அறிவித்தருள்வாயாக. அதுக்கு பதிலா நுஸ்கியையும் எங்களுக்கு மனாசிக்கையும் கற்று தருவாயாக. வழிபடும் முறையெல்லாம் இவங்க எல்லாம் எழுதிக்கிட்டாங்கப்பா. அந்த நுசுக்கி வார்த்தை, புதிய வார்த்தைப்பா, அது யாருக்கும் தெரியாதுப்பா. தேவையில்லாம வழிபடும் முறைன்னு என்ன வழிபடும் முறை? சரி, பரவாயில்ல, நீங்க அரபி அல்லாஹ் சொன்ன வார்த்தை மட்டும் வச்சு படிங்கப்போ. மனாசிக்கையும் எங்களுக்கு கற்றுத் தருள்வாயாக. எங்களை மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்போனும் அளவிலா அன்புடையனாகவும் இருக்கின்றாய். எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கிறங்க. நீங்க துவா கேட்கிறேன்னு சொல்லி சும்மா கையை தூக்கிட்டு துவா கேட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் ஆகாத காரியம், உதவாக்கிற காரியம். உங்க பாவங்கள்லாம் மன்னிப்பதற்கு முன்னர் எழுதிக்கிறங்கப்பா. ஷார்ட் எழுதிக்கிறங்க, வேகமா எழுதிக்கிறங்க. உங்க பாவங்கள்லாம் மன்னிப்பதற்கு முன்னர் நீங்கள் அல்லாவிடம் வேண்டி பெற வேண்டிய அல்லாவிடம் இருந்த வாக்கு, எங்களை நீ முஸ்லீம்களாக ஆக்கி வைப்பாயாக என்பதுதான் முதல் வேலை. முஸ்லீமாக நீங்கள் ஆக்க வேண்டும். அதில் மட்டும் இல்ல, நுசுக்கையும் மனாசிக்கையும் கற்றுத் தருவாயாக. அதையும் கேட்கணும். இதெல்லாம் கேட்ட பிறகுதான் நீங்கள் கேட்கின்றீர்கள், எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. அப்போ உங்க பாவங்கள் மன்னிப்பதற்கு முன்னர் எதை நீங்கள் அடைய வேண்டும்? நல்லா புரிஞ்சுக்கப்பா. எல்லாம் புது விஷயம் சொல்றவங்களுக்கு. ஒவ்வொரு தடையும் பேசும்போது புது விஷயங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இருக்கிற விஷயத்தான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க படிக்க தவறி விட்டீர்கள். எதை முதல்ல பார்த்துருங்க. முஸ்லிம் என்றால் இன்று வரை எவருக்கும் என்ன அர்த்தம், என்ன விஷயம்ன்றே இன்னைக்கு வரையும் தெரியாது. அதையும் புரிஞ்சுக்கிறங்க. இப்ராஹிம் நபி முஸ்லீம் வைப்பா கேட்கிறாங்க. முஸ்லீம்டா என்னன்னு தெரியாது. அல்லாஹ் நீ முஸ்லீமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறான். அந்த கட்டளைப்படி முஸ்லீம் ஆகுன்னு கேட்கிறாங்க. இனி அவர் முஸ்லீமா ஆக்கின பின்னர் தான் தெரியும் இதுதான் முஸ்லீமா என்பதை அவர்கள் அப்பொழுதுதான் அறிந்து கொள்வார்கள். நல்லா புரிஞ்சு எழுதி வச்சுக்கிறங்க. பாவ மன்னிப்பு நீ கேட்பதற்கு முன்னர் நீ உன்னை முஸ்லீமாக ஆக்கி கொள்ள வேண்டும். மனாசிக்கு அடுத்து கத்துத்த புது விஷயம், மனாசிக்கையும் கத்தர வேண்டும். இது முடிந்த பின்னர் தான் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக அந்த குர்ஆன் ஆயத்திலேயே வருது. பார்த்துக்கிறங்கப்பா, பார்த்துக்கிறங்க. எப்படி குர்ஆனை ஓதும், எப்படி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறன்னு பார்த்துக்கிறங்கப்பா. சும்மா கையை தூக்கிட்டு அவன் ஒண்ணு சொல்ல ஆமின்னு சொல்றதெல்லாம் ஒரு சைத்தான வேலை செய்த விஷயம். மறந்துருங்க. அதை இப்ப கண்ணால பாக்குறீங்க. ஒரு எந்த நபியை நம்மளுக்கு ஆண்டவன் இமாமாக ஆக்கினானோ அந்த இமாமான இப்ராஹிம் கேட்டதுவா பார்த்துக்கிறங்கப்பா.
உங்க பாவங்களை மன்னிக்கிறதுக்கு முஸ்லீம் ஆனுப்ப முதல்ல நீங்க. இவ்வளவு முடிஞ்ச பிறகு மனாசிக்க கத்துக்கணுப்பா அல்லாட்ட இருந்து. அது என்னன்னு தெரியாது, முஸ்லீம் என்னன்னு தெரியாது, மனாசிக்க என்னன்னு தெரியாதுப்பா. இதுக்கு பின்னர் தான் நீங்க அல்ல பாவங்களை மன்னிப்பாயான்னு கேக்குறாங்கப்பா. எடுத்துருவுல பாவத்தை மன்னிச்சிரு என்ன முஸ்லீமான்னு கேட்கலப்பா அவங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஆயத்தையும் யோசிச்சு பாருங்க. இப்ப என்ன படிச்சோம்? 3ல 15 படிச்சோம். எது வருது பாருங்க, எது நுழையுது பாருங்க. பாவங்கள் மன்னிப்பதற்கு என்ன செய்யணும் பாருங்க. நமக்கு என்னவென்றே தெரியாத ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்வை கேட்ட துவனத்தை தௌஃபனி முஸ்லிமன், முஸ்லிமாகவே எங்களை கைப்பற்றிக் கொள்வாயான்னு ஒவ்வொரு நபியும் கேட்கிறாங்கப்பா அல்லாட்ட. முஸ்லிமாக கைப்பற்றிக்கொள், முஸ்லிமாக கைப்பற்றிக்கொள். முஸ்லீம் இந்த வார்த்தை குரான் எங்கே அல்ல அர்த்தம் போட முடியாது. டோட்டல் அகப்பார்வை உடையவனுக்கு மட்டும் தான் தெரியும். உணரக்கூடிய மனிதனுக்கு மட்டும் தான் தெரியும் முஸ்லிம்னா என்னவென்று தெரியும். அது என்ன, என்னைக்கு அல்லாஹ் முஸ்லீம் ஆக்குறானோ அன்னைக்குதான் தெரியும் இந்த முஸ்லீம் பேப்பர் விஷயமா என்று, அன்னைக்குதான் தெரியும் உனக்கு. அதனால குரானை ஓதுறதுல எதை முதல்ல செய்யணும், எதுல நம்ம முன்னேறணும், எதை நம்ம பின்பற்றி நடக்கணும், எதை உறுதியா நிக்கணும் என்ற விஷயத்துக்கு முதல்ல அடிப்படையா எல்லாமே எழுதி வச்சுக்கணும். எந்த விஷயத்துல நம்ம முழு முயற்சி இறங்கணும் முதல்ல அப்படின்னு பார்த்து நீங்களே பார்த்து ஓதிக்கிட்டு வந்துருங்கப்பா. இப்ப புரிஞ்சுட்டீங்களா? பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு கோருவதற்கு முன்னர் நாம் என்ன காரியத்தை எல்லாம் செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள் முதலில். இது செய்யாம ஒண்ணும் செய்ய முடியாது. ஒவ்வொரு விஷயம் குரானையே முழுமையாக ஓதி அதனை முழுமையாக பின்பற்றி நடப்பவர்கள் மட்டும்தான் முஸ்லிம் ஆன பின்னர் மனாசிக்கையும் கற்றுக்கொண்டு இப்பொழுது எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார்கள். இப்பேற்பட்ட மக்களின் பிரார்த்தனை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். எப்பொழுதும் சதா நீரர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த சோனபதியில் ஆண்டவன் உங்களை புகச் செய்கின்றான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க விஷயம்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ பாத்துக்கிறங்கப்பா, பாத்துக்கிறமா. எல்லார்ட்டும் கேட்கிறேன், உங்களுக்கு நான் சும்மா வீண் இது மாதிரி ஒரு பிரச்சாரம் மாதிரி பிரசங்கம் மாதிரி நான் பண்ணிட்டு போயிடல. இது பெரிய மூமெண்ட், இயக்கம். இது பெரிய இயக்கத்தை பக்கம் நம்ம போயிட்டு இருக்கிறோம். சும்மா ஜாதி கீதை மதம் சாதி சம்பந்தம் இது பேச்சே கிடையாது. நீ மனிதன் மனிதனாகவே உன்னை மெயின்டைன் பண்ணி கடைசி மனிதன் எப்படி படைச்சேனோன்னைய நீ அதை கடைசி மெயின்டைன் பண்ணணும். எந்த வகையில என் ரூஹ ஊதி உன்னை படைச்சேனோ மனிதனை தான் படைச்சேன். அந்த மனிதன் கடைசி மனிதனாக இருந்து காட்டு எனக்கு. இப்பெல்லாம் தெரிஞ்சு நாய் பெய்யுமா அலைஞ்சதுக்கு பல ஜாதி மதம் போக சொல்லணும். இந்த மாதிரி ஓதனுங்க, இந்த மாதிரி வயசு இப்ப என்ன செய்ய போறீங்க என்னன்னு தெரியாது, எதுவுமே என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி நிலையில நம்ம இருக்கிறோம். நம்ம நிலைமை இந்த மாதிரி இருக்கு. அப்ப எவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்படணும் நீங்க பாத்துக்கோங்க. அல்லாஹ் சொல்றான், அவன் மனிதன் என்ன, அவன் விரும்பியபடி சொர்க்கத்துக்கு போய் வர நினைத்து கொண்டான். அவன் போய் படிங்க 2ல் 214 கொஞ்சம் படிங்க. 2ல் 214 எடுங்கப்பா, எடுத்து குறிச்சுக்கிறங்க, படிங்கப்பா. பாருங்க, ஒரு விஷயம் சொன்னா எவ்வளவு விஷயம் ஒரு நிலையை நீங்களே பாத்துக்கிறங்க. எப்படியெல்லாம் உங்களை எடுத்து கொண்டு போறேன்னு பாத்துக்கிறங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு பாத்துக்கிறங்க. புரிய வைப்பது என் சொந்த பேச்சிலையோ என்னுடைய கற்பனையில பேசல, அனைத்திற்கும் ஆதாரமாக உங்களுக்கு குரான் ஆயத்தை காட்டி தான் உங்களுக்கு செய்யிட்டே வர்றேன். இப்ப படிங்கப்பா, 2ல் 214 எழுதிக்கிறங்க, படிங்க. உங்களுக்கு முன்னே சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள்
உங்களுக்கு வராமலேயே சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? பாத்தீங்களா, கேட்டுட்டீங்களா? என்னென்ன கஷ்டப்பட்டு அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போனாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி கஷ்டப்படாம நீங்க சொர்க்கத்துக்கு போய் நினைச்சிட்டுறீங்களா? அப்ப 9:24 சாதாரண தூசி மாதிரி விஷயம். இதை விடுறதுக்கே இன்னைக்கு முடியலையே. 3:14 விட முடியலையே. 3:14 ரொம்ப சாதாரண குப்பை மாதிரி விஷயம். அது மேல இவ்வளோ ஆசை வச்சுதானப்பா நம்ம எல்லாம் இருக்கிறோம் இன்னைக்கு. இப்ப 9:24 உங்களால இந்த சொன்ன 8 விஷயம் 8 இது விட்டுறீங்க நீங்க. அது தூசி மாதிரி ஒரு செயல். அதை விடுறதுக்கு ஒன்னும் மனசு வரலையே. இந்த கேட்டான் ஆண்டவன், சொர்க்கம் போய் நினைச்சிருக்கான், மன நினைச்சு கொண்டான கேட்கிட்டான் ஆண்டவன். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறோமோ சொல்ல, நீங்களே சொல்லுங்க, நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? யோசிச்சு பாருங்கப்பா, யோசிச்சு நல்லா யோசிச்சு படிங்கம்மா. எல்லாரும் குரான சாதாரண விஷயம் இல்லைப்பா. அவனுக்கு வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ்ந்து மரணம் அடையணும்ப்பா. மரணம் அடைஞ்ச பிறகு இன்னும் போய் இந்த சொற்பக்கால் 100 வயசு வாழ்ந்தா கூட அரை மணி நேரம் 1 மணி நேரம் வாழ்க்கைக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு எடுத்துக்கிட்டோம். நாளைக்கு உட்காந்து இப்ப கத்தாம கதடா இருப்பதற்கு அல்ல இவ்வளவு கெஞ்சி சொல்றான்ப்பா. புரிஞ்சுக்கிறங்க, நம்ம எப்படியா உலகம் எப்படியா தொலைஞ்சு போட்டு நீங்க உண்மை எடுத்துட்டீங்க. இந்த உண்மையின் பக்கம் நீங்க நிலைத்து நிற்பதற்கு பாடுபடுங்க, முயற்சி பண்ணுங்க. உங்க முயற்சிக்கு அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வேன் என்று கூறுகின்றான். முயற்சியை வீணாக்கிவிட மாட்டேன் என்று சொல்லுகின்றான். அந்த முயற்சி வீணாக்கிவிட மாட்டேன் என்ற ஒரு ஆயத்துக்கு விஷயத்துக்கு ஒரு ஆயத்து ஒன்று இருக்குது. 29:67 கொஞ்சம் படிங்க. அதில் இருக்குதான்னு பாருங்க. 29ல 68 69 29ல 20 சூரா நம்பர் 29ல கொஞ்சம் பாருங்க. 69 காக்கா, 69 என்ன போட்டிருக்கு? 69. மேலும் எவர்கள் நம்முடைய வழியில் முயல்கிறார்களோ நிச்சயமாக அவர்களை நம்முடைய வழிகளில் நாம் செலுத்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோருடனேயே இருக்கின்றான். பாத்துட்டீங்களா? 29ல 69. ஆமா காக்கா. எல்லாம் எழுதிருங்கம்மா. எல்லாம் தம்பி சார் எல்லாம் எதுங்க தம்பிமார்களே. இந்த மாதிரி நீங்க முயற்சி செஞ்சா போதுமா, நான் முழு உதவி செய்யறேன்னு சொல்றேன். நான் அது எதிரிகளை உங்க கண்ணுக்கு டபுளா காட்டுறேன், உங்களுக்கு குறைச்சி காட்டுறேன், உங்க கண்ணுக்கு கூட்டி காட்டுறேன்னு சொல்றான். இப்ப படிச்சு பார்த்தோமே, எதிரிகள் கண்களுக்கு உங்களை கண்டாலேயே மலைப்பு வந்துடணும், அந்த மாதிரி உதவி செய்யணும்னு சொல்றான். உங்களுக்கு உங்க முயற்சிக்கேற்ற கூலி தர்றேன்னு சொல்றான்னு. நம்ம முயற்சி பண்ணுவோம்ப்பா. ரொம்ப கஷ்டம்லாம் ரொம்ப இதை எடுத்துக்க தேவையில்லைப்பா. இந்த ஓதுறீங்களா, சரி இதுல நிலைச்சு நிற்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு படியாவது 2 படியாவது முன்னேறிக்கிட்டே போவோம்பா. பின்னேறாம முன்னேறிக்கிட்டே போவோம். இந்த ஆயத்தை படிச்சுட்டோம். இன்னைக்கு இந்த ஆயத்தை படிச்சு என்ன மாதிரி நம்ம வழிமுறை இன்னைக்கு நடந்தோம். சரி, நாளைக்கு இதை முன்னேற்றமா இருக்கணும், அடுத்த நாள் இப்படியே போங்க. போதும். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு படிச்ச ஆயத்தை நீங்கள் எதிர்நோக்கி மேற்கொண்டு உயர்த்திக்கிட்டே போங்க. அது போதும். அதுக்கு உண்டான வழியான டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு வேகமா அவங்க இழுத்துட்டு போயிடுவான். நீங்க மட்டும் ஆசை வைங்க, அல்லாஹ் உதவி செய்யறனா நீங்களே பார்க்க போறீங்க. இப்போ ஒவ்வொரு ஆயத்தை உங்களுக்கு சொன்னேன். இப்ப வாங்க 3. இப்ப என்ன சொன்ன, மன்னிப்பு கேட்கறதுக்கு துவாக்கு கடைசி ஃபைனல், எனக்கு பாவங்களை மன்னிச்சாதான் நீ எங்க போக முடியும்? பாவங்களை மன்னிச்சாதான் சொர்க்கம், எல்லாம் கிடையாது. அந்த பாவத்தை மன்னிப்பு தான் இவ்வளவு வேலை செய்வேன் இருக்கு. அதையும் புரிஞ்சுக்கிறங்க. அப்போ சாதாரண விஷயம் இல்லை. நீங்க துவா கேட்க அல்லாஹ்வுடன் பேசுறீங்க, மன்னிச்சு எங்க சொர்க்கத்தை கேட்கறீங்க. சரி தர்றேன், உன்னை துவாவை ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் உங்களுக்கு பதில் அளிக்கும் வரை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். இப்போ அல்லாஹ் பேசுறீங்க, இப்ப நீங்க
அல்லாஹ்வுடன் பேசு. நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. பாவ மன்னிப்பு கேட்கிற சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ முடியாது. இவ்வளவு ஆப்ஸ்டக்கிள் கோர்ஸையும் தாண்டி வரணும். இவ்வளவு விஷயம் தாண்டி வரணும். பாவம் நல்லா பாவனை கேட்கறதுக்கு. அந்த அளவு உங்களை சோதனை செஞ்சு ஃபில்டர் பண்ணி சுத்தமானவன் பாயவன் அப்படின்னு எடுத்து நீ சொர்க்கத்துக்கு லாயக்கா 4 பாண்டு ஆண்டு உங்களை உள்ள அனுப்புறதுக்கு படாத பாடு பண்ணுப்பா. வேண்டாம், இந்த உலக வாழ்க்கை வேண்டாம்ப்பா. எப்படியா தொலைஞ்சு போட்டுப்பா, மறந்துருங்க. அதாவது போவாங்க மனசை உங்க முகத்தை திருப்பிருங்க, எல்லா பக்கம் திருப்பிருங்க. உங்க முகத்தை அல்லாஹ்வின் பக்கமே திருப்பிருங்கப்பா. படி அடுத்த படி. புரிஞ்சுக்கிறங்க. பாவ மன்னிப்புக்கு எப்ப கேட்குன்னு பார்த்துக்க எழுதிக்கிறங்க ஒரு நோட் புக்ல. பாவ மன்னிப்பு எப்பொழுது கேட்க முடியும்னு ஒரு ஹெட்டிங் போட்டு இப்ப நான் சொன்னதுதான் எழுதிக்கிறங்கப்பா. அதுல 2ல 120 முக்கியம். ஏன்னா அது இப்ராஹிமுடைய மார்க். படி 17. சொல்லுங்க. சரி, அந்த முஸ்லீம்கள் சொல்லி சொல்றாங்க தானே, முஸ்லீமா எப்பயுமே முஸ்லீமா இருக்கணும் மனிதன். அதுக்கு உதாரணம் ஒரு வசனம் ஒண்ணு 39ல 54 கொஞ்சம் படிக்க சொல்லுங்க சார். படிங்க 39ல 54 படிங்க. 54 எல்லாம் எடுத்துக்கிறோங்க. 39ல 50 எல்லாம் எடுத்துக்கிறோங்க. ஸ்ராய்ஸாக நம்ப சொல்லிக்கிறாங்க. எல்லாம் இப்படியே இப்பதான் பார்த்து எல்லா ஆயத்தையும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்த்து படிச்சு நம்ம வாழ்க்கையை முன்னேறிட்டு, இஸ்லாமிய வாழ்க்கையை முன்னேறிட்டு போகணும். படி 39ல 54 காக்கா. ஆகவே உங்களுக்கு வேதனை வரும் முன்னரே நீங்கள் உங்கள் இறைவன் பால் திரும்பி அவனுக்கே முற்றிலும் வழிபடுங்கள். பின்பு அதுல முஸ்லீம் வருவது, அதுல அதை பாருங்க. முற்றிலும் அஸ்லிமோன்னு இருக்கு. அஸ்லிமோன்னு இருக்கு காக்கா. சரி படிங்க. அஸ்லிமும் படிங்க. பின்பு நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். சலாம் அப்படின்னு அதோட வார்த்தை இருக்கு. சீம் லாம் மீம். சரி இருக்கு. இதேதான் 2ல 128ல படிச்சுமா அஸ்லம் ரப்பில் ஆலமீன் சொல்றாங்கல்ல இப்ராஹிம் நபி. பாத்தீங்களா? எடுங்க. இப்ப இந்த சீம் லாம் இருக்கு பாருங்க. ரப்புக்கும் அஸ்லிமோ. அதோட வேர் சொல் சீம் லாம் மீம் சலம. அதான் வேணும். சீம் லாம் மீம் தான் இஸ்லாம்னு சொல்லுங்க, முஸ்லிம்னு சொல்லுங்க, எல்லாம் அதுக்குள்ள மிங்கிள் பண்ணிதான் ஒரு வார்த்தை முன்னாள் போயிட்டா கவலை இல்லை. என்ன சொல்றேன் ஆண்டவன் பாருங்க. திருப்பி அந்த 2ல 128 வாங்க, கடை 120 130 வாங்க. 128ல துவா கேட்கிறாங்க இப்ராஹிம். அவங்க முடியும் போது என்ன சொல்றான் ஆண்டவன்? 130 2ல 130. இன்னும் அவரிடம் அவருடைய இறைவன் என்னிடம் முற்றிலும் முஸ்லிமாக சரணடையும் என்று சொன்னபோது அவர் அகிலங்களின் இறைவனுக்கு முற்றிலும் முஸ்லிமாக இருக்கின்றேன் என்று கூறினார். இப்ப அதை மட்டும் அரபி படிங்க. இஸ்ஹாலா லஹு ரப்புஹு அஸ்லிம். அஸ்லிம். ஹாலா அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இப்போ முஸ்லிம் என்ற வார்த்தை தான் இப்ப பேச்சோட பேர் அஸ்லிம்னு வருது. ஏன் கேட்டா அவங்க 2:128 பிரகாரம் எங்களை முஸ்லீம்களாக ஆக்கி வைப்பாயாக என்று இப்ராஹிம் கேட்கிறாங்க. சரிதானே? இப்போ அல்லாஹ் பதில் வருது. இந்த அல்லாஹ்வுடைய பதில் 130. ஆகவே உம்மை நான் முஸ்லீம் ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் சொன்ன பிரகாரமா அஸ்லம் ரப்பில் ஆலமீன், அகிலங்களுக்கு இறைவனுக்கு நான் முஸ்லீமாக ஆகிவிட்டேன் என்று இப்ராஹிம் நபி கூறுகின்றார். இப்போ முஸ்லிம் என்ற விஷயம் இப்ராஹிமுக்கு அல்லாஹ் அறிவித்து விட்டான். நீ தான்ப்பா முஸ்லிம் அப்படின்னு சொல்றான். இப்ப தான் உணர்றாங்க இப்ராஹிம் நபி, நான் அகிலங்கள் இறைவனுக்கு நான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்று சந்தோஷமா சொல்றான்.
சந்தோஷமா சொல்றாங்க. இப்போ இந்த அஸ்லிம், முஸ்லிம், இஸ்லாம் எல்லாம் அது சீம் லாம் மீம் தான் வருது. சலாமுக்கு என்ன அரபி வார்த்தை இருக்கு? சலாம் என்ன அரபி வார்த்தை இருக்குது? அதுக்கு சீன் லாம் மீம் தானே. இப்போ இந்த ஃபைனஸ்ட் வார்த்தை இதான் உங்களுக்கு ஆண்டவன் நீங்க சொர்க்கத்துக்குள்ள நுழையும் பொழுது உங்களுக்கு சலாமுன் கவுலன் மிர் ரப்பிர் ரஹீம், மகத்தான் மேன்மை இறைவனிலிருந்து உங்களுக்கு சலாம் உண்டாவதாக என்று கூறி உங்களை வரவேற்கிறான் குரான். இங்க வாசல் நின்றுகிட்டு, சொர்க்க வாசல்ல நின்றுகிட்டு அல்லாஹ் இந்த முஸ்லிம்களை சொர்க்கத்து வாங்க இந்த மாதிரி சொல்லி அழைக்கின்றான். அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் அதே விஷயம்தான், எழுத்து தான் ஃபர்ஸ்ட் எழுத்து தான் மாறுது, மற்றபடி ஒண்ணும் கிடையாது. அல்லாவும் மலக்குல நின்று உங்களை வரவேற்கிறாங்கப்பா, வாங்க சொர்க்கத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்கப்பா. படிச்சுக்கிறீங்களா இந்த ஆயத்தை? நீங்க யாசின்ல படிச்சுக்கிறீங்க, எல்லாம் தெரியும். மேன்மை மிக்க மகத்தான இறைவனின் வாக்கு உங்க முன்னால ஓதி கூப்பிட்டு ஆன வரவேற்க, வாங்க 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 கூப்பிடுறோம். பாத்தீங்களா எப்பேற்பட்ட பாக்கியம்? பாத்தீங்களா? அன்னைக்குதான் உங்களுக்கு தெரியும். அதையும் சொல்லிடுறேன், சலாம் என்ற வார்த்தை அன்னைக்குதான் தெரியும் அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. என்றாரு இல்ல, நீங்க சொர்க்கத்து என்றாரு இல்ல. அப்ப சலாமுன் கவுலன் மிர் ரப்பிர் ரஹீம் சொல்லப்படும். மகத்தான இறைவனின் பேரன்பு மிக்க இறைவனிடமிருந்து சலாமுன் என்று கூறப்படும். அப்ப முழுமையா நீங்க அறிஞ்சுக்கிறீங்க, சலாம் என்ற வார்த்தைக்கு எப்பேற்பட்ட அர்த்தமும் பாக்கியமும் இருக்குது. எப்போ நீங்க முஸ்லீமாயி உங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு நீங்க சொர்க்கத்து நுழையும் பொழுது உங்கள் மீது அல்லாஹ் குறிப்பு அப்படியே தன்னுடைய ரூஹ் ஊதுற மாதிரி சொல்றான், சலாமுன் அலைக்கு, வாங்க வாங்க கூப்பிடுறான்ப்பா. இது அவங்க ஃபைனல் என்ட்ரி சொர்க்கத்துக்கு. முடியுது, உங்க வாழ்க்கை முடியுது, உங்க உலக வாழ்க்கை நல்லபடியாக முடிந்தது. இனி சொர்க்க வாழ்க்கையை சந்தோஷமா இருங்கன்னு அல்லாஹ் கூப்பிடுறான். பாருங்க எப்படி குர்ஆனை ஓதுன்னு, எப்படி விஷயம் எடுக்கணும்னு மட்டும் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். இதை நம்ம செயல்படுத்தி காட்டணும். ஓதுறதை கண்டுபிடிச்சாச்சு, விஷயத்தை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும் செயல்படுத்தி காட்ட வேண்டும். பாருங்க எந்த விஷயம் ஆரம்பிச்சோம், எதெல்லாம் வந்து சேர்ந்துச்சுன்னு பாருங்க, எவ்வளவு ஆயத்தை வந்து சேர்ந்துச்சுன்னு பாருங்க. இந்த மாதிரி நீங்க குர்ஆனை ஓத கத்துக்க. முதல்ல நம்ம ஓத எடுத்த ஆசையோடு எடுத்தவங்க உங்களை சொல்றேன், நீங்க முதல்ல நல்லா கத்துக்கிறதுக்கு முதல்ல வழியை பாருங்க. மற்றவங்களை பத்தி இப்ப சிந்திச்சு பிரயோஜனம். நம்ம இப்பதான் கத்துக்குட்டி மாதிரி கத்துக்கிட்டு வர்றோம். இந்த சமயத்தை எங்க உன்னதம்பி சொல்றது, நம்ம அவன் எந்த காலத்தை கேட்கறது? அவன் நீங்க ஏதாவது ஆயத்தை காட்டணும். உன்னதத்துல சொல்றதுக்கு முந்தைய ஆயத்தை காட்டணும், செஞ்சு காட்டணும். செஞ்சு காட்டினா ஒரு நம்புவாங்க. நம்ம எதுவுமே செய்யாம இருக்கும் பட்சத்தில் அவன்கிட்ட போய் என்ன சொல்ல முடியும்? பேச தேவை, அவசியப்பட தேவை, கேட்கவும் மாட்டான். சரி, இப்ப அடுத்து வாங்கம்மா. தெரியும் 3ல 15 படிச்சீங்க, 16 வாங்க. படிங்க. இப்ப எல்லாம் புரிஞ்சுட்டீங்க. ஒழுங்க மன்னிப்பு கேட்கறது எப்போ முஸ்லீம் ஆறது எப்போ உங்க செலாம் கூறப்படையப்போ எல்லாம் நீங்க பார்த்து இப்போ வந்து ஒரே இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்க. அவ்வளவும் உங்களுக்கு புது விஷயம். ஏற்கனவே குர்ஆன்ல இருக்கிறது தான். நம்ம சரியா படிக்கல. எதை எப்படி முன்னால போகணும், எது பின்னால போகணும், எது ஃபர்ஸ்ட் செய்யணும், எது வரிசைப்படுத்தி எப்படி வரணும், அது ஒன்றும் நம்ம தயாராகல. அந்த விஷயத்தை ஒன்றும் நம்ம தயாராகல. படி. 17. இன்னும் அவர்கள் பொறுமையுடையோராகவும் உண்மையாளராகவும் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபடுவோராகவும் தான தர்மங்கள் செய்வோராகவும் அஸ்ஹார் நேரத்தில் மன்னிப்பு கோருவோராகவும் இருப்பர். இவ்வளவு செய்வாங்கப்பா அவங்க. யாரு?
3:15 பிரகாரம் நடப்பவர்கள் இவ்வளவு விஷயத்தையும் இவ்வளவு செயலையும் செய்வார்கள் என்று அல்லாஹ் உங்களுக்காக வாக்களித்திருக்கேன். வக்காலத்து வாங்க உங்களை நீங்க செய்வாங்க, இது மாதிரி செய்வாங்க, என்னுடைய மூமின்கள் இந்த மாதிரி நடந்து கொள்வார்கள் இந்த பூமி என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். இப்போ அதுல அஸ்ஹார் என்ற வார்த்தை வருது. நமக்கு இன்னைக்கு வரையும் அஸ்ஹார் அந்த நேரம் என்ன நேரம் என்று தெரியாது. எந்த நேரத்தை அல்லாஹ் அஸ்ஹார் என்று குறிப்பிடுகிறான் என்று நமக்கு தெரியாது. ஒன்னு சொல்றேன், எழுதிக்கிறங்க, அதை சிந்திச்சு பாருங்க. எழுதிக்கிறங்க. நம்பர் 1, அஸ்ஹார் இதுக்கு அர்த்தம் என்ன, எந்த நேரம் எழுதிக்கிறங்க. நம்பர் 1 அஸ்ஹார் எழுதுறீங்களா? நம்பர் 2 ஃபலக், குல் அஊஸு பிரப்பில் ஃபலக், இந்த ஒரு வார்த்தை வருது. இது எந்த நேரத்தை குறிப்பிடுகின்றது? அடுத்த சுபஹ், 3வது சுபஹ் எழுதுகிறீங்க, இது எந்த நேரத்தை குறிப்பிடுகின்றது? 4வது ஃபஜ்ர், இது எந்த விஷயத்தை எந்த நேரத்தை குறிப்பிடுகின்றது? அவ்வளவு குர்ஆன் வார்த்தை சொல்ல, நானே எது சொல்ல, குர்ஆன்ல போட்டு படிச்சிருப்பீங்க 4 ஃபஜ்ர். 5வது அஸ்ர், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், அஸ்ர் எந்த காலத்தை குறிப்பிடுகிறது? வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் என்று 103வது சூறாவுல இருக்கு. வல் அஸ்ர் அது எதை குறிப்பிடுகின்றது? 5 முடிஞ்சிடுச்சா? 5 அழிக்கிறீங்க. ஆமா காக்கா. இப்ப 6வது ஒன்று இருக்குது, இரவில் குறிப்பிட்ட நேரம், இரவின் ஒரு பகுதியில். என்ன பகுதி அது? இரவின் ஒரு பகுதியில் அப்படின்னு வார்த்தை வருது. என்ன பகுதி, எந்த நேரம்? இந்த 5க்கும் நமக்கு சரிவர விஷயம் புரியாது. சுபஹு மட்டும் விடியற்காய் போட்டு வச்சுக்கிறோங்க. இந்த 5-6 வார்த்தைகளுக்கு உள்ள என்ன வேண்டும்? ஜிக்ர் வேணும். இந்த 5-6 வார்த்தைக்கும் உள்ள ஜிக்ர் ஃபார்மேட் வேணும். அதுக்கப்புறம் தான் துல்லியமாக நீங்கள் அதனை செயல்படுத்தவும் முடியும். இப்படியாக போகிறது குர்ஆன். இந்த 6 வார்த்தைகளுக்கும் அழகான அர்த்தங்களை அடைவதற்கு குர்ஆனை ஒழுங்காக ஓதியிருத்தல் வேண்டும், ஜிக்ரை அறிந்திருக்க வேண்டும், அந்த நேரத்தில் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். இவ்வளவும் பத்தாததுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், இரவு நேரம் முழுவதும் பகல் நேரம் முழுவதும் என் நேரத்திலும். பத்தாவதுக்கு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துடுறான் ஆண்டவன். 24 மணி நேரமும் சோர்வு அடைய மாட்டார்கள். அல்லாஹ் சொன்ன விஷயத்தை செயல்படுத்துவதற்கு சோர்வு அடைய மாட்டார்கள் என்று ஏற்கனவே படிச்சு, இரவிலும் பகலிலும் போட்டாங்க. பத்தாவதுக்கு அது வேற இருக்கு. என்ன செய்யறது, எப்படி செய்தலாம்? இது மொத்தத்தை ஒன்னா கொண்டு வந்துடணும். இது மொத்தத்தை ஒன்னா கொண்டு வந்துடணும். இது ஒன்னா கொண்டு வந்துச்சுன்னா அது செய்யறது ஈஸியா போயிடும். இதுக்கு இந்த நேரம் அப்படி போகணும் அவசியமே கிடையாது. இது மொத்தத்தை நீங்க தான் ஒவ்வொருத்தரும் கொண்டு வரணும். அவங்க கையில இருக்க தவிர யாரும் சொல்ல முடியாது. எப்படி கொண்டு வரணும், எப்படி ஒன்னா சேர்க்கிறதுன்னு சொல்ல முடியாது. என்ன விஷயம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இவ்வளவு விஷயம் புரிஞ்சாதான் நம்ம குர்ஆனை ஒழுங்கா ஒரு மரியாதையோட ஒரு அறிவோட ஓத கத்துக்கலாம். ஒரு அறிவை வைத்துக்கொண்டு ஓத கத்துக்கணும். சும்மா வாயால பேசுறதோ பேச்சுல ஒண்ணும் கிடையாது. அறிவோட சாரணும். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அறிவோட சாரணும். அல்லாவுடைய இல்ம், அல்லாவுடைய ஹக்கீமோட சேரன்னு ஒவ்வொரு ஆயத்து. அதான் அல்லாஹ் சொல்றான், அந்த குர்ஆன் முழுவதும்
ஹக்கீம் வல் குர்ஆனில் ஹக்கீம் நல்லா சொல்றான். இந்த குர்ஆன் முழுவதும் ஞானம் நிறைந்தது, ஹக்கீம் ஞானம். இந்த குர்ஆன் முழுவதும் ஜிக்ர்னு நினைச்சு 38 1 சொல்றான். சாத் வல் குர்ஆன் ஜிக்ர்னு சொல்லிட்டான். சாத் வல் குர்ஆன் ஜிக்ர்னு 38 1 சொல்லிட்டான். 36 2 என்ன சொல்றான்? வல் குர்ஆனில் ஹக்கீம், குர்ஆன் முழுவதும் ஞானம் நிறைந்து சொல்லிட்டான். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இது மனிதனால் சொல்ல முடியாது. அகப்பார்வை உடையவன் மட்டும்தான் இதை தெளிவாக அறிந்து கொள்வான். அகப்பார்வை எப்பொழுது தூய்மை அடைகின்றதோ அப்பொழுது அவர்கள் யாவற்றையும் தெளிவாக அறிந்து கொள்வார்கள். படிங்கம்மா, படிங்க, அடுத்து படிங்க. 18. அல்லாஹ் நீதியை நிலைநாட்டக்கூடியவனாக உள்ள நிலையில் அவனை தவிர நாயன் யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். மேலும் மலக்குகளும் அறிவுடையோரும் இவ்வாறே சாட்சி கூறுகின்றனர். அவனை தவிர நாயன் யாரும் இல்லை, அவன் மிகைத்தவன், ஞானம் மிக்கோன். இப்படியாக அல்லாஹ் தன்னை பற்றி கூறுகின்றான். படிச்சு பார்த்துருங்க, ஒண்ணு கஷ்டம் இல்லை, படிச்சு என்ன சொல்றான்னு பாருங்க. அப்ப அந்த அல்லாவை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த அல்லாஹை நாம் நாபுதில் இருக்க வேண்டும். இய்யாக நாபுதில் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த விஷயம் 18வது ஆயத்து விஷயம் ஈஸியா புரியும், எந்த கஷ்டம் இருக்காது. 19. நிச்சயமாக அல்லாவிடத்தில் தீன் என்பது இஸ்லாம் தான். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இதுதான் உண்மையான தீன் என்னும் அறிவு அவர்களுக்கு கிடைத்த பின்னரும் தம்மிடையே உள்ள பொறாமையின் காரணமாக இதற்கு மாறுபட்டனர். எவர் அல்லாவின் வசனங்களை நிராகரித்தார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய கணக்கை துரிதமாக முடிப்பான். இப்போ இன்ன தீனரில்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாவிடத்தில் தீன் என்பது இஸ்லாம் தான் என்று அல்லாஹ்வே திட்டவட்டமாக சொல்லிவிட்டான். தீன் என்றால் இஸ்லாம் தான். அந்த தீனில் எவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் இஸ்லாமியர்கள். இவர்களுடைய வாழ்க்கையை மட்டும்தான் அன்றைய தினம் அல்லாஹ் ஒப்புக்கொள்வான், ஏற்றுக்கொள்வான். இந்த தீனில் எந்த மனிதன் வாழ்கின்றானோ அவனுக்கு உடைய அரசன் அல்லாஹ் தான். மாலிகி யௌமித்தீன், அவன்தான் உங்களுக்கு அரசன், அவன்தான் உங்களுக்கு அதிபதி. இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்தில் தனிய வாழ்க்கை வாழ்வார்கள் யாரு? இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்தவர்கள். அவர்களுக்கு உள்ள தலைவன், அவர்களுக்கு உள்ள கிங், அவர்களுக்கு உள்ள அரசன், அவர்களுக்குள்ள மாலிக் அவன் அல்லாஹ் தான். அவனிடமே அனைத்தையும் கேட்டு பெற்று நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழும் வரை வாழ்வார்கள். இந்த உலகத்தையே முழுமையாக புறக்கணித்து விடுவார்கள். அவர்கள் முகம் எப்பொழுதும் அல்லாஹ்வையே நோக்கி நிற்கும். இந்த இஸ்லாத்தில் நுழைந்தவன், எந்த மனிதன் நுழைகின்றாரோ அல்லாஹ் நுழைக்கின்றானோ அந்த மனிதன் தான் பின்னால் கடைசியில் முஸ்லிமாக ஆகுவதற்கு தகுதி படைத்தவனாக ஆகின்றான். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுதான் சொர்க்கத்தில் நுழைகின்றான். அவனுடைய வாழ்க்கையை மட்டும்தான் நல்லா ஏற்றுக்கொள்கின்றான். நான் சொல்லியபடி இந்த பூமியில் நீ இஸ்லாமியனாக வாழ்ந்தாய், இஸ்லாமிய உடைய வழியில்தான் நீ வாழ்ந்தாய், உன்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கின்றேன், உனக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று 3:85 அல்லாஹ் என்னமா 3:85 அல்லாஹ் சொல்றான். இஸ்லாம் அல்லாத வாழ்க்கை எவன் ஏற்றுக்கொண்டானோ 3:14 பிரகாரம் அவனுக்கு சொர்க்கம் கிடையாது.
பார்த்துக்கிறேன், எல்லாம் பார்த்து 10ல் 3:15 3:85 பக்கம் எழுதிருங்கப்பா. இந்த 3:19 பக்கத்துல 3:85 எழுதிக்கிறங்க. 1ல் 3 எழுதிக்கிறங்க. மாலிக்கு யௌமித்தி அதை எழுதிக்கிறங்க. 3:19 பக்கத்துல மாலிக்கு யௌமித்தி 1ல் 3வது ஆயத்தும் 3ல் 85வது ஆயத்தையும் பக்கத்தில் எழுதிக்கிறங்க. நிச்சயமா அல்லாஹ்விடத்தில் தீன் என்பது இஸ்லாம் தான் சொல்றானல்ல, அது பக்கத்துல. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும் எதை சொல்றான் ஆண்டவன், நான் எப்படி நடந்துக்கிறேன்னு என்று உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அடுத்த எப்படிங்க, தீன் என்பது இஸ்லாம் தான். அடுத்தது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், இதுதான் உண்மையான தீன் எனும் அறிவு அவர்களுக்கு கிடைத்த பின்னரும் தம்மிடையே உள்ள பொறாமையின் காரணமாக இதற்கு மாறுபட்டனர். நிறுத்திக்கிறங்க. இப்போ நீங்க இருக்கிறீங்க, நம்ம வீட்டுல நடக்கிறதையே நம்ம உதாரணம் எடுத்துக்கிறோம். நீங்க குர்ஆனை ஓதி உண்மை இதான் தீன், உண்மை விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்க குடும்பத்தாரிடமே சொல்லுகின்றீர்கள். அவர்கள் தான் இது வளர்ந்துக்கிறாங்க. உண்மைன்னு தெரிஞ்ச பிறகு நான் சொல்லலப்பா, இந்த குர்ஆன் இந்த மாதிரி வார்த்தை சொல்லி படிச்சு பாருங்கன்னு உங்களை பெற்றவங்களோ மற்றவங்களோ பிரதர்ஸோ அது எல்லாம் அல்லது நெருங்கிய உறவினரோ தூரத்து உறவினரோ நண்பரோ சொல்லும் பொழுது உண்மையை கண்ணால் பார்த்த பிறகு ஒரு புத்தகத்தின் அல்லாஹ் சொன்ன ஆயத்தை கண்ணால படிச்சு பார்த்து ஓதி காட்டிய பின்னரும் நீ என்ன சொல்றது? பொறாமை, உங்க மேல பொறாமைச்சு. நான் புரிஞ்சுக்கிறேங்க, உங்க மேல பொறாமையின் காரணமாக தான் நீங்க போற வழியை தடுக்கின்றார்கள், வெறுப்படைகின்றார்கள். நீ என்ன சொல்ல போச்சு? மனுஷனுடைய புத்தியே அதான். எந்த மனிதனாலும் இருந்தாலும் சரி இப்படிதான் செய்வாங்க. அதான் உங்க கூட்டத்துல குடும்பத்தை உள்ளவங்களே உங்களுக்கு நிராகரிக்கின்ற உண்மை விஷயம் நன்றாக தெரிந்த பின்னரும் அவர்கள் நிராகரிக்கின்றார்கள். பொறாமையின் காரணமாக இவன் என்ன அடிச்சு படிச்சுட்டா அந்த பொம்பளை, இவன் என்ன படிச்சுட்டா ஆம்பள என்று பொறாமையின் காரணமாக உங்கள் மீது வெறுக்கின்றார்கள். அதனால தன் வாழ்க்கையே அசிங்கப்படுத்தி நாசமாக்கிக் கொள்கின்றார்கள். உதாரணம் எங்கேயும் போய் தேவையில்லை, ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கின்றது ஆதாரமான மனிதர்கள் இருக்கின்ற அப்பேற்பட்ட மனிதர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கு. அது நிறைஞ்சு இருக்கு. அடுத்து படிங்க. எவர் அல்லாவின் வசனங்களை நிராகரித்தார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய கணக்கை துரிதமாக முடிப்பான். இப்போ ஆண்டவன் கையில போயிடுச்சு. நிராகரித்தவனுடைய மேட்டர் அல்லாஹ் கையில போயிடுச்சு. உங்களுக்கு குர்ஆன் ஓதுனவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. கடைசியில நெருங்கிய உறவுகள் கடைசி போறாங்களே விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி போயிடுச்சுன்னு உங்களுக்கு குர்ஆன் ஓதுறவங்களுக்கு தெரியும். அவங்க தனக்குத்தானே கெடுதல் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. சரி, என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. அடுத்தது 20. இதற்கு பின்னும் அவர்கள் உம்மிடம் தர்க்கம் செய்தால், நபியே நீர் கூறுவீராக, நான் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டிருக்கின்றேன், என்னை பின்பற்றியோரும் அவ்வாறே வழிபட்டிருக்கின்றனர், தவிர வேதம் கொடுக்கப்பட்டோரிடமும் பாமர மக்களிடமும் நீங்களும் அவ்வாறே வழிபட்டீர்களா என்று கேளும். அவர்களும் அவ்வாறே முற்றிலும் வழிபட்டால் நிச்சயமாக அவர்கள் நேரான பாதையை அடைந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் புறக்கணித்து விடுவார்களாயின் நீர் கவலைப்பட வேண்டாம், அறிவிப்பதுதான் உம்மீது கடமையாகும். மேலும் அல்லாஹ் தன் இபாதத்தில் இருப்பவர்களை உற்று கவனிப்பவனாக இருக்கின்றான். இப்போ இத கடைசியில புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், யார் ஈயாக்க நஅபுதில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டார்களோ அவர்கள் மட்டும்தான் எந்த விதத்திலும் எதிர்த்து பேச மாட்டார்கள், நபி சொல்வதை கேட்டுக்கொள்வார்கள், முற்றிலும் வழிபட்டு விடுவார்கள். அல்லாஹ்
ரசூலுமாக கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கள் மீது முழு நம்பிக்கை வைத்து அதிலேயே தன் முகத்தை திருப்பி அதிலேயே சார்ந்து விடுவார்கள். ஆகவே அல்லாஹ் யாரை உற்று நோக்குகிறான் என்றால், தன்னை இபாதத்தில் இருப்ப நான் யார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு முழு முயற்சியில் எந்த ஒரு மனிதன் இருக்கின்றானோ நிச்சயமாக அவனை அல்லாஹ் உற்று நோக்கியவனாகவே இருக்கின்றான். இவன்தான் அல்லாஹ் சொல்லிய, ரசூல் வழிகாட்டிய, குர்ஆன் வழிகாட்டிய அந்த வழியின்படி நடப்பவன். இவன்தான் வழியை அடைந்தவன். இவன்தான் வழியை அடைந்தவன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். எங்களுக்கு ஸிராத்தல் முஸ்தகீம் வழியை காட்டுவாயாக என்று கேட்கிறீங்களே. முதல் சூறால இவர்கள் தான் அந்த வழியை அடைந்தவர்கள். நாபுதில் உள்ளவர்களை அல்லாஹ் நோக்கியவனாக இருக்கின்றான். அந்த நாபுதில் யார் முழுமையாக இருக்கின்றார்களோ அது போதும், நீ வழி அடைந்து விட்டாய். எதை வழி அடைந்து விட்டாய்? முஸ்தகீமை அடைந்து விட்டாய். 36:61. இப்படி நாபுதுக்கு இவ்வளவு விஷயங்கள் வருகின்றன. அப்ப நாபுது என்றால் என்ன என்ன என்பதை நாம் தான் பூர்ணமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஷைத்தானை நாபுது பண்ணுவதை விட்டு விலகி கொண்டால் நீங்கள் அல்லாஹ்வை நாபுது செய்ய முடியும். நல்லா பாத்துக்கிறங்க. 36:60 படிங்க. அதுல என்ன நாம் யாரு நாபுது பண்றோன்னு பாத்துக்க. அதை விட்டுட்டு 36:61 படிங்க. அதை யார் நாபுது பண்ண வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியான்னு பாத்துக்கிறங்க. உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். நாபுது என்ற வார்த்தைக்கு உங்களுக்கு நீங்களே அர்த்தம் கண்டு கொள்ளலாம். மனிதர் சொல்வதை கேட்க வேண்டாம், மனுஷன் சொல்ல முடியாது. நீங்களே ஒழுங்கா உணர்ந்து அதுல நாபுது வருது, இதுல நாபுது வருது. படிங்கம்மா. 36:60 படிங்க. 36 எல்லாம் எடுத்துக்கிறங்க. முக்கியமான விஷயம் 36:60. ஆதாமுடைய மக்களே, நீங்கள் ஷைத்தானை நாபுது செய்யாதீர்கள்னு சொல்லணுமா காக்கா? ஆமாம், அதான் நாபுது எல்லாம் ஒரே வார்த்தை தான். நிச்சயமாக இபாதத் செய்ய இந்த ஷைத்தானை நீங்கள் இபாதத் செய்ய வேண்டாம், அல்லாஹை தான் இபாதத் செய்ய வேண்டும். இப்ப நீங்களே பிரிச்சிருங்க. ஈஸியா போச்சு. படிங்க. ஆதமுடைய மக்களே, நீங்கள் ஷைத்தானை இபாதத் செய்ய வேண்டாம். அவ்வளவுதான். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் என்று நான் உங்களிடம் உறுதிமொழி வாங்கவில்லையா? இப்போ ஆதம படைச்சு அவன் பேச்சை கேட்காதீங்கன்னு அர்த்தம். நாபுது செய்ய வேண்டாம், அவன் பேச்சை கேட்காதீங்க, வடி கெடுத்துருவான். இந்த அர்த்தம் தான் அந்த நாபுது என்ற வார்த்தை இருக்குதுப்பா. புரிஞ்சுதா உங்களுக்கு? சொல்ல புரிஞ்சுதா? ஈஸியா சொல்றவங்க புரியுதா? புரியுது காக்கா. ஆமா, எல்லாத்துக்கும் புரியுதா? தம்பிமார்களே எல்லாம் புரியுதா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. விஷயத்துக்கு வர்றேன். சும்மா நீங்க வந்து என்னமா நாபுது இபாதத்துல பெருசா பயந்துடாதீங்க. அதான் ஓதுற முறையை கத்துக்கிட்டா ஈஸியா புரிஞ்சுக்கிடலாம். இந்த ஷைத்தான் பேச்சை கேட்காத ஆதமே இந்த ஷைத்தான் பேச்சை கேட்க வழியை கெடுத்துருவான். வழியை கெடுத்த நல்லா வழியை கெடுத்துருவான். என்கிட்ட வர வழியை கெடுத்துருவான். அவன் நம்பாத, அவன் பேச்சை கேட்காத இந்த வார்த்தை இருக்குத, அவனை இபாதத் பண்ணாதே, அவன் இபாதத்து பண்ணாதே. எழுதிக்கிறங்க. எப்ப எழுதிக்கிறங்க? இபாதத்து பண்ணாதே, அவன் பேச்சை கேட்காத எழுதிக்கிறங்க. நீங்க மறந்துடுவீங்க. மறக்காம தான் சொல்றேன். அவன் பேச்சை கேட்காத, அவனை பார்க்காத, இங்க அவனை கெடுத்துருவான். இந்த சொல்றான் ஆண்டவன். இதுக்குதான் அவனை இபாதத் பண்ணாதன்னு ஒரு வார்த்தை சொல்றான். ஒரு கஷ்டம் இல்லைங்க. அல்லாஹ் இந்த குர்ஆனை எளிதாக்கி வைத்திருக்கிறேன் குர்ஆன் ஆண்டவனே சொல்லிட்டானுங்க. 54:17 வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன. எப்படி விஷயத்தை எடுக்கணும், எப்படி உள்ள விஷயத்தை எடுக்கணும்னு சொல்லித்தரோம். இப்ப தெளிவா புரிஞ்சுக்கிடுச்சா? அவன் சொன்ன ஆண்டவன் ஆதமுக்கு சொல்லிய அறிவுரை என்னவென்றால், இப்போ 36:60 படிச்சீங்களே, அதாம்மா
என்னம்மா கஷ்டம் உங்களுக்கு இருக்குது? அவன் பேச்சை கேட்காதேன்னு எல்லாரும் வடியை கெட்டு போயிருவே, நாசமாக்கிடுவே அப்படின்னு சொன்னாமா. இதாம அவன் இபாதத் செய்யாதப்பான்னு அர்த்தம். அவன் இபாதத்தை கேட்காதப்பான்னு அர்த்தம். இப்ப என்னையே இபாதத் பண்ணுங்க. 36-61 படிங்க. 36-61. என்னையே நீங்கள் இபாதத் செய்ய வேண்டும், இதுதான் சிராத்தல் முஸ்தகீம் ஆகும். இப்ப முடிஞ்சிருச்சா? இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். நேத்து என்ன இபாதத்து ஞாபகம் சொல்லிட்டு இருக்கிறார் இவர், என்ன புரிய மாட்டேங்குது. இப்ப ஈஸியா புரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும். இந்த மாதிரிதான் இப்ப என்ன அதுல இருந்தானே சொல்றேன், நான் புதுசா சொல்றேன். எது மறைக்கல இருந்து சிராத்துல் முஸ்தகீம அடையணும் சார். ஆமா, அது அல்லாஹ்வ நீங்க இபாதத் பண்ணாதான் ஐயாக்க நாபுது. அந்த நாபுத செய்வதற்கு ஒய்யாக்க உன்னிடமே நான் உதவியும் தேடுறேன். அல்லாஹ் எங்களுக்கு செய்ய தெரியாது, அதுக்கு ஒன்ட்டு உதவி தேடுறோம். எதுக்கு உதவி தேடுறோம்? ஏதின சிராத்தல் முஸ்தகீம், சிராத்தல் முஸ்தகீமுக்கு வழியை காட்டுவாயா, சிராத்தல் முஸ்தகீமுக்கு வழியை காட்டுவாயா. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சா தம்பி? எல்லாத்தையும் கேக்குறேன்ப்பா, கொஞ்சம் சொல்லுங்கப்பா எல்லாரும். இப்ப நீங்க ஞாபகத்தை பத்தி எந்த கவலைப்படாதீங்கப்பா. டோட்டல் அல்லாஹ் என்ன உபதேசம் செய்தானோ இந்த குரான இதன்படி நடந்துக்கிறங்கப்பான்னு அர்த்தம்ப்பா ஞாபகம்டா. அதே மாதிரி அல்லாஹ் யாருன்னு புரிஞ்சுக்கிறங்கப்பா. உண்மையான இறைவன் இவன் தானா என்பதை நீங்கள் தெளிவாக சந்தேகம் இல்லாமல் அறிந்து கொள்ளும் வரை ஞாபகத்திலேயே இருங்கள், ஞாபகத்திலேயே இருங்கள், இபாதத்திலேயே இருங்கள். இதே வழி தன் முகத்தை அவன் பக்கம் டோட்டலா திருப்பிருங்க. இந்த உலகம் வேண்டாம், இத ஒழிச்சு கட்டினாதான் நீங்க இபாதத்துல வர முடியும். இல்லாவிட்ட முடியாது, இல்லாவிட்ட முடிய கஷ்டம். உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு? இதை விட நான் இவ்வளவுதான் மேக்சிமம் என்னால சொல்ல முடியும். இதை விட நல்ல அழகா நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா இது அழகான அர்த்தங்களும் விளக்கம் கிடைக்கும். உங்களுக்கு விளக்கம் வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு என்னால முடியும் எல்லாம் அறிவிச்சு கொடுத்தவரை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு மணி என்ன ஒண்ணாச்சு சார்? பிரார்த்தனையும் அதே பாவ மன்னிப்பும் இல்ல, முஸ்லீமாக ஆக வரைக்கும் பாவ மன்னிப்பு. ஆமாம்மா, புரிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான்மா. அது நம்முடைய தலைவர், நம்முடைய இமாம் இப்ராஹிமே சொல்லிட்டார், நம்ம சொல்லல. இவ்வளவு அவரே சொல்லிட்டார். இப்ப கடைசி மன்னிப்பாயான்னு கேட்கிறார். இப்ப இந்த இப்ராஹிம் பின்பற்றுங்கன்னு அல்லாஹ் ரசூலுக்கும் சொல்றோம், நம்மளுக்கும் சொல்றோம். ஆகவே இந்த குரான் ஓதுவது கஷ்டம் கிடையாது. வலக்கது எஸ்ஸர்னல் குர்ஆன, இந்த குரானை எளிதாக்கி வைத்து விட்டோம். லிஸ்ஸிக்ர், நீங்க ஜிக்ர் செய்வதற்காக. அக்கார்டிங் டு 54, 17, 22, 32, 40 4 ஆயத்து. உங்களுக்கு என்ன வேணும்? அவளே சொல்ல, குரான் எளிதாக்கி வைத்திருக்கிறேன், நீங்கள் ஜிக்ரு செய்யும் பொருட்டு, நீங்கள் ஜிக்ரு செய்வதற்காக இந்த குரானை எளிதாக்கி வைத்திருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஞாபகத்துக்கு உங்க தெளிவா உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டேன், குரான்ல இருந்து காட்டிட்டேன். இதான் இப்ப உங்களுதான் பார்த்தேன்னு சொல்லிட்டேன். இன்னும் உங்களுக்கு எப்படி யார் சொல்லி கொடுத்தேன்? எனக்கு நான் எந்த புத்தகத்தை படிச்சேன், அது குரான்ல போட்டிருக்கதை நான் சொன்ன குரான் போட்டிருக்கதா இல்லையே? எப்படி எடுத்தேன்? அர்த்தத்தை எடுத்தேன், ஆன்னு சொல்லி கொடுத்தான், நான் எடுத்துடல. அல்லாதான் கேட்கிறேன், நீ சொல்லித்தான் கேட்கிறேன். அல்லமல் பில் கலமி அல்லமல் இன்சான மாலம் யாலம், மனிதன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுத் தருகின்றான். அல்லாஹ் கற்றுத்தர்றேன்னு சொல்லிட்டான். உங்களுக்கு என்ன கஷ்டம்? கேட்க வேண்டியதான். என்ன மனுஷன் சொல்லிட்டான், நபிக்கு கட்டுத்த சொன்னா, நபிக்கு மட்டும் கற்றுத்தருவேன்னு சொன்னா, இல்லையே மனிதன் அறியாதவற்றெல்லாம் கற்றுத்தருகிறேன்னு சொல்லிட்டானே. அந்த உண்மையான இறைவன் இவன்தான் என்பதை அறிந்து கொள்வதற்கு இன்னொரு புது விஷயம் சொல்றேன், அதையும் கேட்டுக்கிறங்க.
அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்குதுல, ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய பெயர் போயிருச்சு, படம் போயிருச்சு. சரி, மணி ஆயிடுச்சா? தம்பி, இது வீடியோ போயிருச்சு. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு இதை குறிப்பா சொல்றேன். அல்லாஹ் அறிவதற்கும் ரப்புன்னு வார்த்தை அதை அறிவதற்கும் உள்ள விஷயத்தை உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்ல வேண்டியிருக்குது. அதனால அடுத்த பயானில் உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்ஷா பிஸ்மில்லாஹ். இப்பொழுதுதான் முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ். படம் போயிடுச்சு. சரி, பண்ணிட்டியா?